Hi guys, welcome to Be Rich Motivation. Understanding the law of attraction, அதாவது ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக் விஷயமோ, இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமோ இல்லைங்க. ரொம்பவுமே சிம்பிள். நீங்கள் என்னைக்காச்சும் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றது மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா, அது நடந்திருக்கு. அந்த நடந்திருக்கிறதான விஷயம் வந்து என்ன மாரி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத தான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. இது மூலியமா தான் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, அந்த தேவைய நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது நடக்குமா? நடக்குமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில நடக்கும். இந்த விஷயத்த தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. இன்னும் இத தெளிவா பார்க்கலாம். இன்னும் நெறைய டீட்டெயில்ஸோட பார்க்கலாம். அத எப்படி அச்சீவ் பண்றது? அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சின்ன வயசுல நீங்க ஏதாவது ஆசைப்பட்டுருக்கீங்களா? அது உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படி நடந்துருச்சுன்னா, என்ன ஆசைப்பட்டீங்க? அது எப்ப நடந்துச்சு? அந்த மாரி ஞாபகம் இருந்துச்சுன்னா, அத சொல்லுங்க. சின்ன வயசுல தான் நடந்தது இருக்கணும்னு இல்ல. இப்ப நடந்திருந்தா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். அண்ட் இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத பார்த்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸும் அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸும் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி அத பத்தி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐ பட்டன்ல தரேன். அந்த ஐ பட்டன்ல பார்த்து நீங்க அந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி தாட்ஸும், ஃபீலிங்ஸ் தான். எண்ணமும், உணர்ச்சியும் தான் இந்த விஷயத்துல ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ வந்து நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன நீங்க ஈஸியா அ ஒர்க் அவுட் பண்ண வச்சுருவீங்க. அண்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனாலே அ நீங்க எந்த ஒரு உணர்ச்சியில இருக்கீங்கன்றத பொறுத்து தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க பெற்றத மாரி நெனச்சுக்கோங்க. இந்த ஃபீலிங்ல இருக்கும்போது அது உங்ககிட்ட இல்லன்னா, அது உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு இது சயின்டிஃபிக்காவே பார்த்தீங்கன்னா, இது நடக்கும். இதுக்கு ஒரு பேரு வச்சிருக்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அண்ட் அதுதான் இங்க சொல்லவும் வராங்க. அ நல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல நம்ம இன்னைக்கு லீவ் விட்டா நல்லா இருக்கும்ல, இன்னைக்கு இந்த மிஸ் வரலன்னா நல்லா இருக்கும்ல, நீங்க நெனச்சுட்டே இருந்திருப்பீங்க. அது எல்லா நாளும் நடக்காதுங்க. அண்ட் என்னைக்கு நீங்க உண்மையான ஃபீலிங்ஸோட இருக்கீங்களோ, என்னைக்கு அது யுனிவர்ஸ் நடக்கணும்னு நெனச்சிருக்கோ, அன்னைக்கு தான் இது நடக்கும். இது என்னப்பா லக்குல தானப்பா நடக்குது அப்டின்னுலாம் இருக்காது. அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அது பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதே மாதிரி அந்த சைட்ல ஒரு டீச்சர் இருக்காங்க இல்லையா? அவங்களும் வராம இருக்கணும். அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடக்கும்போது தான் இந்த விஷயமும் நடக்கும். பிரபஞ்சம் எல்லாத்தையுமே பார்த்து தான் அது செய்யும். அதுக்காக வந்து மிஸ் வராமலே இருக்கணும்லாம் கூட இருக்காது. வேற ஏதாவது ஒரு ஒர்க் கூட அசைன் பண்ணியிருக்கும். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறத தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா அ தாட்ஸோட பவர வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த தாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ நல்லா யோசிச்சு பாருங்க. யோகீஸா இருக்கட்டும், முனிவர்கள்லாம் நம்ம சொல்லிருப்போம். அவங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்கன்னா, தியானம் பண்றாங்க. அ வருஷக்கணக்குல பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றது மாரி இருக்கும். தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பீங்க. ராவணன் எனக்கு சாகா வரம் வேணுன்ற மாரி கேட்கிறதா இருக்கட்டும். அ பல முனிவர்கள், பல அரக்கர்கள், பல கடவுள்கள், பல மன்னர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தவம் இருந்து ஒரு சில வரத்த பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி தவம் இருக்கிறது தாங்க இந்த தாட்ஸ்ன்றாங்க. இந்த தாட்ஸ வந்து திருப்பி, 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 திருப்பி ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மெடிடேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எந்திரிச்சதுமே நீங்க ஒரு நல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அதே ஒரு எண்ணம் தான் உங்க அ நாள் ஃபுல்லாவே இருக்குன்றத நீங்க நம்புவீங்க. அது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு எனர்ஜி வந்து ரொம்பவே முக்கியமான எனர்ஜி. அது வந்து உங்களோட பேட்டரிய சார்ஜ் பண்ற மாரியா இருக்கும். அதாவது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து அந்த ஒரு எனர்ஜி நீங்க தர்றீங்க. தட் அது அதிலேயே இருக்க ட்ரை பண்ணும். ஆனா, நீங்க அதுக்கப்புறமா வேற வேற எனர்ஜியோ, வேற வேற தாட்ஸோ நீங்க குடுக்கும்போது, வேற வேற ஃபீலிங்ஸோ குடுக்கும்போது, அது அந்த ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. தட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட தாட்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க. ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு ஓரத்துல அஃபர்மேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கேப்ல ஓடிட்டே இருக்கு. ஒரு ஃபோன்லயோ, இல்ல ஒரு
MP3 பிளேயர்ஸ்லயோ எதுலயோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமா ரொம்ப கம்மி வால்யூம்ல யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு சத்தம் வருதுல்ல, அது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறது தான் இந்த இது. இந்த விஷயத்த தான் கோயில்ல நல்லா சத்தமாவே ஒரு சில மந்திரங்களால அவங்க ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜெபிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தோட பவர் இன்னுமே அதிகமாகுது. ஒரு சில கோயிலுக்கு போகும்போது அது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வேண்டுறீங்க, அந்த கோயில்ல நீங்க நினைக்கிறீங்க, அந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ இதத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம தனியா பிராக்டிஸ் பண்றோம். இதுல நம்ம கடவுளோ, இல்ல ஒரு மதம் சார்ந்தோ இந்த மாரி எதையுமே நம்ம இல்லாம, ஒரு சயின்டிஃபிக்கா இதுக்கு ஒரு பேர வச்சு, அது எப்படி எல்லாமே ஒர்க் ஆகுதுன்றத தான் நம்ம டீகோட் பண்ணிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய சீரிஸா, பெரிய ஒரு அ கேள்விகளாவே நம்ம எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு மேனிஃபெஸ்டினேஷனோட பவர சொல்றாங்க. அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்குதுன்றது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். அண்ட் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா எமோஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. இந்த எமோஷன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே முக்கியம். ஸோ, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து 2 டைமுமே ஒர்க் ஆகும். அதாவது நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்போதும் ஒர்க் ஆகும். ரொம்ப நெகட்டிவா இருக்கும்போதும் ஒர்க் ஆகும். ஸோ, அதனால தான் வந்து கோவப்படாதீங்கன்றத எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் கோவப்படக்கூடாது அப்படின்னா, கோவப்படும்போது உங்களோட எனர்ஜி லெவல் ஃபுல்லாவே அட்ராக்ஷன் பண்றதுல இருக்கும். அப்போ நீங்க கோவத்துல இருக்கும்போது தவறான ஒரு விஷயத்த தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. தவறான விஷயத்த தான் நீங்க கேட்கவும் செய்வீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. அதே மாரி தவறான ஒரு ஃபீலிங்ஸோ, தாட்ஸோட தான் நீங்க இருப்பீங்க இந்த பிரபஞ்சத்து கூட. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்றத முக்கியமான ஒரு விஷயம். இது நடக்குமானா, எஸ் நடக்கும். ஏன்னா நீங்க அந்த தாட்டுக்குள்ள இருக்கீங்க. அந்த ஃபீலிங்ல இருக்கீங்க. கோவப்படும்போது உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். நம்ம அத பண்ணிடுவோமா, இத பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு. ஸோ அது நடக்கும். அதே தாட் வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது, நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களோட எண்ணம், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் ஆகுமானா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் பாசிட்டிவா இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. மெடிடேஷன் பண்ணும்போது கண்ண மூடிக்கிட்டு ஒரு ஃபோக்கஸிவா ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த இது கிடைக்குது. நம்ம ரொம்ப நேரம் இன் த சென்ஸ் ஒரு 2 நிமிஷமோ, 3 நிமிஷமோ நீங்க டைம் எடுத்ததுக்கப்புறமா தான் ஃபோக்கஸிவா உள்ள போக முடியும். ஆனா கோவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் செகண்ட்ஸே வந்து உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆயி ஃபுல்லாவே அந்த தாட்டுக்குள்ள இருக்கீங்க. ஸோ இதுதான் அந்த பவர் வந்து அந்த ஆங்ரினஸ்க்கு இருக்குது. ஸோ அத நீங்க அ பயன்படுத்துறது ரொம்பவுமே ட்ரிக்கியான ஒரு விஷயம். உங்களுக்கு கோவம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க வேண்டி பாருங்க. இது 50, 50 தான் ஒர்க் ஆகும். ஆனா, நீங்க இத பிராக்டிஸ் பண்ணி நீங்க இதுவா ஆயிட்டீங்கன்னா, மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா, ஈஸியாவே உங்கனால அத அச்சீவ் பண்ண முடியும். பட் இது ஒரு பெரிய டெக்னிக்காலாம் ஒண்ணும் இல்ல. பட் இது நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்பவுமே நடக்கிறதுக்கு ஒரு பெரிய, பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க என்ன தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்ல இருக்கீங்களோ, அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது பிராக்டிகல் டிப்ஸ். அதாவது நடைமுறையில நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த இதுல சொல்றோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆ இது நெறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருப்போம். அ பிராக்டிஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 விஷயம் இங்க இருக்கு. ஸோ கிராட்டிட்யூட், அஃபர்மேஷன், மெடிடேஷன் அண்ட் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விஷுவலைசேஷன்ன்றது இருக்கு. ஸோ இந்த விஷுவலைசேஷன்றத பத்தி நம்ம திருப்பியுமே பேசி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துரலாம். கிராட்டிட்யூட் அப்படின்னா நன்றி உணர்தலோட இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் காலையில எந்திரிச்சதுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நன்றி உணர்தலோட இருக்கிறதுக்கு பாருங்க. நன்றி உணர்தலோட இருக்கிறது அப்படியே டே லாங்கா இருக்கிறதுக்கு வைங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நீங்க அதுக்கு நன்றி உணர்தலோட இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில எந்திரிச்சிருக்கீங்க, ஆஃபீஸ் போறீங்க, கிளம்புறீங்க. உங்க வீட்ல ரெடி பண்ணி தந்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. பஸ்ஸில போறீங்க, இல்ல ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போனீங்கன்னா, அங்க வந்து விட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. பைக்ல போனீங்களா, உங்களுக்கு நீங்களே தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. உங்க பைக்குக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆஃபீஸ் உள்ள போனதுமே குட் மார்னிங் சொல்லும்போதே நீங்க தேங்க்ஸையுமே உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. எங்கெங்கெல்லாமே தேங்க்ஸ் சொல்ல சான்ஸ் கிடைக்குதோ அங்க எல்லாமே சொல்லுங்க. ஸோ இதுதான் கிராட்டிட்யூடுக்கு இருக்கு. அதே மாரி அஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு லோ வால்யூம்ல ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில நீங்க இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, வீடியோ அ கேளுங்க. வீடியோவ நீங்க பார்க்கணும்லாம் அவசியம் இல்ல. அந்த ஆடியோவ நீங்க உணர்ந்தீங்கனாலே போதும். அது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நெனச்சீங்கனாலே போதும். அது நடக்கும். ஸோ அடுத்தது மெடிடேஷன் வந்து இருக்கு. மெடிடேஷன நீங்க நிச்சயமா உங்க பிரேக்லலாம் நீங்க பண்றது அட்வைசபிளா இருக்காது.
அதாவது உங்க ஆஃபீஸ்ல போயிட்டு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிங்க. இந்த பிராக்டிஸ கொஞ்சமா கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்பனா தான் அது ஒரு நாளடைவில உங்களுக்கு ஒரு பழக்கமா ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்க உள்ள போயிட்டு, அதாவது ஒரு மெடிடேஷனுக்குள்ள போயிட்டு, உங்களோட தாட்ஸ்க்குள்ள போயிட்டு, அது கிடைச்ச மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க. 4த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன். மெடிடேஷனுக்கும், விஷுவலைசேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க அந்த விஷயத்த பெற்ற மாதிரி பார்க்குறது தான் விஷுவலைசேஷன். அண்ட் இந்த வந்து விஷன் போர்டாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். விஷன் போர்ட நீங்க கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அ அத பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு அத நீங்க பெற்றிருந்த மாதிரி உங்களுக்கு தோணும். அண்ட் இந்த விஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடி பண்றதுக்கு இப்போ நெறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கு. ஏஐ பேஸ் பண்ணி. ஸோ, அதில எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த விஷன் போர்ட கிரியேட் பண்றது எப்படின்னு தெரியணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதுக்கு என்னென்ன ஆப் எல்லாமே இருக்கு. அத எப்படி நீங்க கிரியேட் பண்ணலான்றதுக்கான ஒரு தனி வீடியோ கிரியேட் பண்றேன். அண்ட் இந்த 4 பாயிண்ட்டையுமே நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது, நீங்க என்ன வேணும்னு கேட்குறீங்களோ, அது ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு. அதுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க நோக்கி நகரும்போது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அ எனர்ஜி லெவல்லயே, வைப்ரேஷன்லயே நீங்க இருக்கும்போது, அது நடக்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுக்கு முக்கியமான காரணம் எண்ணம் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களோட உணர்வுகள்ல தான் இருக்குது. ஸோ, இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த புரிதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான். உங்களோட எண்ணமும், உங்களோட உணர்வையும் நீங்க சரி பண்ணி, அதே இடத்துல வச்சிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு நடக்கும். ஸோ, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனா நம்ம இந்த வீடியோல சொல்றோம். தேங்க் யூ கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன ஃபாலோ பண்ண போறாங்க. இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண தேவைப்படுது. செல்ஃபா இம்ப்ரூவ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் இல்ல ஏதாவது அப்டேஷன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ கைஸ்.